2015 நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டோம் ஊழியத்துக்காக. சோ அப்ப அவங்க அந்த பெண்களுக்கு மத்தியில அவங்க குழந்தைகளுக்கு மத்தியில சோசியல் ஒர்க் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா மெயின் வந்து ஊழியம் 8 பேர், டோட்டலா 8 பேர், அதுல 6 பேர் வந்து நம்ம கூட நிக்கிறாங்க. அப்ப 6 பேர் வந்து கம்ப்ளீட்டா அந்த बेचारा விடுதியில அவங்களுக்கு அதுல எதுவும் டச் இல்லை. मुंबई में आने के बाद में मैं सोचती थी पैसा ही जरूरी है और मुझे बहुत सारा पैसा कमाना है, मेरा दुनिया वही है, मेरा फैमिली है, ऐसा मैं सोचती थी. நான் மும்பையில வந்தேன், இங்க வந்து பணம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கணும், என் உலகமே என் குடும்பமும் பணமும் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்பாக விபச்சாரரும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அந்த வசனத்தையும் கர்த்தருக்கு தந்திருக்காருல்ல. அப்ப அவங்கள நம்ம எப்படி அற்பமா எண்ண முடியும்? கர்த்தர் தந்த ஊழியம், அவர் தந்த தரிசனம், அதுல நாங்க போயிட்டு இருக்கோம். அப்படி நெகட்டிவா வர வார்த்தைகளை நாங்க கவனிக்க மாட்டோம், ஜெபிப்போம். ஆண்டவரே நீங்க தந்த ஊழியம்ப்பா, நீங்க எங்களை நடத்துதீங்க இன்னைக்கு வர. मैं सोचती हूँ कोई भगवान है नहीं. அது நடந்த பிறகு நான் ஒரே ஒரு காரியத்தை நினைத்தேன், உலகத்துல தெய்வம் என்று யாருமே கிடையாது. எனக்கு உறக்கம் வராது. அதற்கு முன்பு ராத்திரி 5 மணி வரை பைத்தியக்காரி மாதிரி நான் முழித்து கொண்டிருப்பேன். என்னுடைய சகோதரி எழுப்பி என்னிடத்தில் பேசி எனக்கு எப்படியோ ஆயிருது மீன்ஸ் ஒரு சந்தோஷம் இல்லாம ஏதோ நடந்து விடும், அப்படி ஒரு பயத்துல தரிசனத்துல பாத்தீங்களா ஆண்டவரை பாத்தீங்க? நான் இயேசுவை தரிசித்திருக்கிறேன். என்ன வணக்கம், வெல்கம் டு யுடே டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்திருக்கோம். மும்பையில முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அந்த மினிஸ்ட்ரி பேர் தான் வந்து எவர்லாஸ்டிங் ஜாய் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மினிஸ்ட்ரி இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மும்பையில மிக முக்கியமான ஒரு ஏரியா, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரெட் லைட் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க அந்த ரெட் லைட் ஏரியாவில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஜீவன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. சர்ச் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மினிஸ்டர் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்குள்ள அந்த மக்களுக்கு மத்தியில் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இது யார் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கிறிஸ்டோபரும் அவங்களுடைய ஒய்ஃபான ஃப்ளோரா கிறிஸ்டோபரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ என்ன மாதிரி இந்த மினிஸ்ட்ரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு, என்ன மாதிரியான சாட்சிகளாக இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மினிஸ்ட்ரி எப்போ ஆரம்பிச்சது? கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆரம்பிச்சுன்னா சர்ச் வந்து 2021 ஆமா நவம்பர் அந்த இதுல வந்து சர்ச் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணோம். சரி. அதுக்கு முன்னால 2015 நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டோம் ஊழியத்துக்காக. சோ அப்ப அவங்க அந்த பெண்களுக்கு மத்தியில அவங்க குழந்தைகளுக்கு மத்தியில சோசியல் ஒர்க் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா மெயின் வந்து ஊழியம் தான். ஆனா அந்த இடத்துல போய் வந்து தாய்மார்கிட்ட பேசி குழந்தைகளை முதல்ல வெளியே எடுத்தோம். குழந்தைகள் எல்லாம் இப்ப நல்ல வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. அதன் மூலம் தாய் மீன்ஸ் குழந்தைகள் நம்ம கையில வந்தனால அங்குள்ள பிராத்தல் கீப்பர்ஸ், அங்குள்ள தாய்மார் எல்லாரும் கூட ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஐக்கியம், ஒரு நல்ல இது வந்தனால அவங்க கூட வந்து மினிஸ்ட்ரி பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா போன திருப்பு வந்து ஒரு 3 பெண்கள் வந்து ஆண்டுக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தாங்க. ஸோ இந்த திருப்பு ஒரு 7-8 பேர், டோட்டலா 7-8 பேர், அதுல 6 பேர் வந்து நம்ம கூட நிக்கிறாங்க. அப்ப 6 பேர் வந்து கம்ப்ளீட்டா அந்த बेचारा விடுதியில அவங்களுக்கு அதுல எதுவும் டச் இல்லை, அதுல இருந்து ஒரு வருமானமும் இல்லை. கம்ப்ளீட்டா நம்மளை நம்பி ஆண்டவரை நம்பி அவங்க இன்னைக்கு முழு நேரமா இன்னைக்கு நம்ம கூட அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆமா ஆமா, அது சாதாரண இது இல்ல, சாதாரணதே கிடையாது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சோசியலா மீன்ஸ் அவங்களுடைய தேவைகளை சந்திச்சாலும் சோ அவங்க அந்த பகுதியில இருந்து வெளியே வர முடியாது. ஆனா இது வந்து என்னன்னா ஆண்டவர் தொட்டு அவங்கள வெளியே வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்களுடைய சாட்சியை நேரில் காட்டினா ரொம்ப நல்லா, அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம். ஸோ உங்களுடைய லைஃப்ல வந்து இப்போ அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க அதை வந்து? मैं बहुत अच्छा महसूस कर रही हूँ क्योंकि जब मैं पाप की ज़िंदगी में थी तो उस टाइम में मुझे मेरी ज़िंदगी से मुझे घुटन होता था. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் பாவ வாழ்க்கையில இருக்கும்போது என்னையே நான் மிகவும்
யா மீன்ஸ் ஒரு வேண்டா வெறுப்புல என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். लेकिन अभी मुझे बहुत अच्छा महसूस हो रहा है। मैं पहले जब परमेश्वर को नहीं जानती थी 2011 में मैं मुंबई में आई थी। கர்த்தரை பற்றி எனக்கு அப்போது எதுவுமே தெரியாது. 2011 நான் வந்து இந்த மும்பை பட்டணத்தில் வந்தேன். परमेश्वर के बारे में नहीं जानती थी तो मैं पैसे के पीछे भागती थी क्योंकि मेरा जो फैमिली है बहुत गरीब है। நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு பணம் மட்டும்தான் வேணும். அப்படி பணத்துக்கு பின்னால நான் போக ஆரம்பித்தேன். क्योंकि सबको मैं ही पालती हूँ, मैं ही देखती हूँ। என்னுடைய குடும்பம் மிகவும் வறுமையில் உள்ள குடும்பம். எல்லாருக்கும் நான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட தருணத்தில் நான் இருந்தேன். मेरा 2 बेटा है, 1 बेटी है। எனக்கு 2 பையன்களும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள். मैं उनको पढ़ाती थी நான் அவங்களுக்கு படிப்புக்கான செலவை நான் செய்து கொண்டிருந்தேன். और मेरा 2 भाई है, उनको भी मैं ही देखती थी। என்னுடைய 2 சகோதரர்களையும் நான் தான் கவனித்து கொண்டிருந்தேன். और मेरी मम्मी को भी मैं ही देखभाल करती हूँ। அம்மாவையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன். और सबकी जिम्मेवारी मेरे ऊपर था, अपना बैठने का घर भी नहीं था। எல்லாரையும் கவனித்து சொந்த வீடு கூட இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருந்தேன். तो मैं मुंबई में आने के बाद में मैं सोचती थी पैसा ही ज़रूरी है और मुझे बहुत सारा पैसा कमाना है, मेरा दुनिया वही है, मेरा फैमिली है, ऐसा मैं सोचती थी। நான் மும்பையில் வந்தேன். இங்கே வந்து பணம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கணும். என் உலகமே என் குடும்பமும் பணமும் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன். அந்த கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு கடவுள் மேல ஒரு வெறுப்பு இருந்ததா? भगवान से बहुत ज़्यादा मैं नफरत करने लगी। वो तो मैं भगवान से तो ये मेरा कहानी बहुत लंबा है, मैं शॉर्टकट में बता रही हूँ। मैं 7 साल की उम्र से जब मैं भगवान को बहुत मानती थी। 7 வயசுலேருந்தே நான் கடவுள் வழிபாட்டில் மிகவும் ஆழமாக இருந்தேன். लेकिन जब मेरे साथ बहुत सारे ऐसा घटना हुआ कि मैं भगवान पे भरोसा नहीं करने लगी। 7 வயசுலேருந்தே என் வாழ்க்கையில் மிகவும் நிறைய காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. நடக்கக்கூடாத காரியங்கள் மீன்ஸ் நிறைய நடந்ததுனால அந்த கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை நான் மெல்ல குறைக்க ஆரம்பித்து விட்டேன். क्योंकि मैं पूजा पाठ भी नहीं करती थी, कुछ भी नहीं, मैंने सब छोड़ दिया था। அப்போ எல்லாமே கடவுள் வழிபாட்டையே நான் குறைத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டா நான் முடித்து விட்டேன். நான் பண்ணவே இல்லை, எந்த தெய்வத்தையும் கும்பிடவில்லை, அப்படி ஆகிவிட்டேன். और मैं कुछ चीजें नशा वशा भी मैं करने लग गई थी। அது அந்த கஷ்டத்துல நான் வந்து போதை பொருட்களின் अடிமையாக आरंभिத்தேன். लेकिन जब मैं क्या बोलते परमेश्वर के जब ये वचन वगैरह पढ़ने लगी, जब मेरे को पास्टर सर ने मुझे बताया कि नहीं, परमेश्वर जिंदा परमेश्वर है और ये वचन अगर आप पढ़ोगे और हमेशा चर्च में आप आओगे तो आपका जीवन उद्धार होगा और परमेश्वर सचमुच जिंदा परमेश्वर है, आप आके देखो प्रार्थना में, ऐसे बोल के बुलाते थे। பாஸ்டருடைய அம்மாவும் 2 பேரும் என்னை அடிக்கடி வருவார்கள், சந்திப்பார்கள், என்னிடத்தில் பேசுவார்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவார்கள். நீங்கள் வாங்க சபைக்கு, எங்க கூட வந்து இருங்க, உண்மையான கடவுள் யார், உண்மையான தெய்வம் யார் என்பது உங்களுக்கு கட்டாயம் தெரியும், உங்க வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அப்படி சொல்லி நான் பிறகு அவர்கள் கூட உட்கார்ந்து வசனங்களை நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இதுக்கு எனக்கு படிப்பறிவு தெரியாது. நான் வந்து அங்க படிக்க போய் கொஞ்சம் எனக்கு பைபிள் படிக்கத்தக்க அளவுக்கு எனக்கு கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். मैं सेवा करना चाहती, मतलब मैं परमेश्वर के बारे में अपने देश में जब मैं परमेश्वर के वचन में आगे बढ़ूंगी और मुझे सब कुछ मुझे जैसा परमेश्वर का जैसे वचन में मैं ज़्यादा पक्का हो जाऊंगी और मैं अपने गांव में जाके मैं चाहती हूँ कि वहाँ पे जाके मैं सेवा करूँ. நான் வந்து கர்த்தருக்குள்ள இன்னும் ஆழமாக போக விரும்புகிறேன், இன்னும் அநேக ரகசியங்களை அறிய விரும்புகிறேன். நான் கொஞ்சம் நல்லா கர்த்தருக்குள்ள பலப்பட்ட பிறகு என்னுடைய சொந்த ஊருக்கு நேபாள் அங்க போய் நான் வந்து அங்குள்ள மக்களுக்கு கர்த்தரை அறிவித்து அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை நான் தொடங்க விரும்புகிறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, உங்க பழைய வாழ்க்கை இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆண்டவர்
पहले मतलब कि मैं जब माँ के घर पे था तब से मैं पापी हूँ, मुझे पता नहीं था। நான் பிறந்ததுல இருந்தே பாவி, அம்மாவுக்கு வயிற்றுல உருவானதுல இருந்தே நான் பாவி என்பது எனக்கு தெரியாம இருந்தது. तब बहुत साल का बाद यीशु मसीह के नाम से मुझे मालूम पड़ा, तब मैं धीरे धीरे जानने लगा। इतना पाप में था मैं, मतलब उधर में मुझे इतना ज़रूरत था, ऐसे जगह में पापी में था, कोई मुझे आने के लिए नहीं देता था, मदद भी नहीं करता था। நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை தள்ளப்பட்டேன். நான் ஆசைப்பட்டும் வெளியே வர முடியாது, யாரும் என்ன வெளியே வர்றதுக்கு விடவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்துல நான் வந்து மிகவும் வெளியே வர முடியாத சூழ்நிலையில நான் தவித்து கொண்டிருந்தேன். मैं तो वो लोग मुझे क्या बोलता था, क्रिश्चियन एकदम नीच है, क्रिश्चियन का अंदर हम लोग नहीं जा सकते। கிறிஸ்டியன் வந்து ரொம்ப கீழ்த்தரப்பட்ட ஜாதி, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கிறிஸ்தவ மதத்துல எப்பொழுதுமே போகக்கூடாது, அப்படி எனக்குரியவர்கள் எனக்கு போதித்தார்கள். ऐसे मेरे को बहुत कुछ बोला, फिर भी मैं क्या सोचा, जे मुझे कोई पाप का जिंदगी से कोई उद्धार मुझे नहीं दिया। एक दिन ऐसा हुआ, इतना पाप का जिंदगी से कैसे छुटकारा हुआ, परमेश्वर का दुआ में हुआ। நான் இவ்வளவு பாவத்துல இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், அது வெறும் கர்த்தருடைய கிருபையினாலதான். जब परमेश्वर का नाम से मैं जाना हूँ, जब परमेश्वर को दुआ में मेरा इतना पापा अच्छा पापा मिला, इतना अच्छा मम्मी मिला, और इतना अच्छा चार्ज मिला हम लोग को, चार्ज में जा जाके मेरा जिंदगी उधर में मुझे बदल गया। என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மாறிவிட்டது. ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தாய், ஒரு அழகான சபை கிடைத்ததுல இருந்து என்னுடைய வாழ்க்கை மெல்ல 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 நானே என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தேன். எதிர்காலத்துல ஆண்டவருக்கு என்ன செய்ய விரும்புறீங்க? मेरा दिल में इतना है, मैं सेवा करना चाहता हूँ। நான் என்னுடைய வாழ்வு எல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நிறைய பேர் கேட்காங்க, இதை இப்படி உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா ஊழியம் பண்ண? பாஸ்டர் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம சிலவங்க இதுவும் சொல்லுவாங்க, இவங்களுக்கு எங்க பரலோகம் இருக்கு அப்படின்னும் பேசியிருக்காங்க. ஆனா விபச்சாரத்துல இருக்கவங்களுக்கு பரலோகம் இருக்குதா அப்படின்னு ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் எங்களுக்கு. ஆனா வசனத்துல அப்படி இல்லையே. வசனத்துல ஆண்டவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார். பாவிகளை ரட்சிக்கதான் இசப்ப அந்த உலகத்திலேயே வந்தாங்க. ஆனா பவுலே சொல்லியிருக்காங்க, பாவிலும் பிரதானமான பாவினா அப்படின்னு. அப்போ இவங்களை எப்படி நம்ம நியாயம் இருக்க முடியும், இவங்க பாவிகள் அப்படின்னு? உங்களுக்கு முன்பாக விபச்சாரரும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், அந்த வசனத்தையும் கர்த்தருக்கு தந்திருக்காருல்ல. அப்ப அவங்கள நம்ம எப்படி அற்பமா எண்ண முடியும்? கர்த்தர் தந்த ஊழியம், அவர் தந்த தரிசனம், அதுல நாங்க போயிட்டு இருக்கோம். அப்படி நெகட்டிவா வர வார்த்தைகளை நாங்க கவனிக்க மாட்டோம், ஜெபிப்போம். ஆண்டவரே நீங்க தந்த ஊழியம்ப்பா, நீங்க எங்களை நடத்துதீங்க இன்னைக்கு வர. நாங்க எப்பெல்லாம் அப்படி சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய வசனம் தான், அவருடைய ஆறுதல் எங்களுக்கு அவ்வளவு பலனா இருக்கும். பிறகு நம்ம மூலம் வெளியே வந்த பெண்கள் அவங்க வாழ்க்கைய பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யார் என்ன சொன்னாலும் ஓகே ஆண்டவரே, ஆனா இவ்வளவு எங்களை நீங்க தெரிஞ்சு இந்த ஊழியத்துல கொண்டு வந்தனால, ஒரு தரிசனம் தந்தனால இந்த பெண்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களுக்காக வாழ்ந்தாங்க. அது எங்களுக்கு ஒரு ரியலி வெரி சாட்டிஸ்ஃபையான ஒரு காரியம் எங்க வாழ்க்கை. मैं छोटी उम्र की ही थी, तब मेरा जिंदगी में बहुत बड़ा एक हादसा हुआ। நான் மிகவும் சிறு வயதா இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. तब से लेकर मैं सोचती हूँ कोई भगवान है नहीं। அது நடந்த பிறகு நான் ஒரே ஒரு காரியத்தை நினைத்தேன், உலகத்துல தெய்வம் என்று யாருமே கிடையாது. क्योंकि मुझे छोटी उम्र में ही शादी हो गया मेरे मर्जी के बिना। நான் சிறு வயதிலேயே எனக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். அப்பொழுது மிகவும் சிறிய பிள்ளையாக இருந்தேன். நான் எனக்கே தெரியாத விதத்துல என்னுடைய திருமணம் நடந்தது. और तब से मुझे नफरत आ गया। मैं तब से पूजा नहीं करती थी, ना कोई भगवान का मंदिर में जाती थी, लेकिन सच्चा एक मन में तसल्ली और सुकून का तलाश में मैं घूमती थी। என்னுடைய வாழ்க்கையை அப்பொழுது நான் வெறுத்தேன். இனி தெய்வ வழிபாடே பண்ணக்கூடாது. ஆனா என் வாழ்க்கையில எப்பொழுதும்
ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான வாழ்க்கை தேடிக்கொண்டே இருந்தேன் எங்க கிடைக்கும் என. और मेरा 2 बच्चा हुआ। எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். जब बच्चे लोग छोटे छोटे ही थे तभी मैं, वो भी मेरा इच्छा नहीं थे, फिर भी मैं मुंबई में आ गई। ரொம்ப சிறிய பிள்ளையாக இருக்கும்போதே நான் எனக்கே தெரியாம நான் வந்து மும்பையில் தள்ளப்பட்டேன். और मैं मुंबई में आके ऐसा पाप में फंस गई। मैं पाप में तो थी ही और मन में सुकून भी नहीं थी, शांति नहीं थी। जिंदगी छोटे उम्र में माँ बाप मर गए, तब से लेकर और जब तक मैं मुंबई में आई हूँ तब तक मेरा जिंदगी ऐसा था, ना सुख था, ना चैन था, ना खुशी था, कुछ समझ में ही नहीं था, पागल जैसा लगता था। நான் பாவ வாழ்க்கையில எனக்கே பிடிக்காமல் நான் தள்ளப்பட்டேன். ரொம்ப கஷ்டங்களை சகித்தேன், ரொம்ப வேதனைகள், நிந்தனைகள், अनेक காரியங்களை நான் சகித்தேன். और मेरा जीवन में ना सुख था, ना शांति था, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. और टेंशन। 2 बच्चा गांव में है और यहाँ आके भी मैं फंस गई थी। என்னுடைய 2 குழந்தைகள் ஊரில் இருக்கிறார்கள், நான் இங்க மாட்டிக்கொண்டேன். மீன்ஸ் வெளியே வர முடியாத அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆகிவிட்டேன். पापा पास्टर माँ वचन देते थे, वो वचन सुनते सुनते मेरा जिंदगी बदलते गया। பாஸ்டர் அம்மா வசனத்தை போதிக்கும் போது நான் அதை கேட்டு 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 என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாறுதலை நான் பெற ஆரம்பித்தேன். और एक दिन ऐसा हुआ कि मैं सोई थी। ஒரு நாள் வந்து நான் இருந்த வீட்டில் நான் படுத்திருந்தேன். और परमेश्वर का आवाज मेरे पास ऐसा आया, ஒரு சத்தம் கேட்டேன். நான், तू मत डर, मैं तेरे साथ हूँ, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். तू जिंदगी छोड़, पाप छोड़ और मुझे तो स्वीकार कर, मैं तुझे संभालूंगा। உன்னை இந்த பாவ பழக்கத்தை விடு, இந்த வாழ்க்கையை விடு, என்னை நம்பு, நான் உன்னை ஆதரிப்பேன். और उस दिन ऐसा हुआ था, उस टाइम के लिए मेरा आँख जो है कुछ नहीं दिख रहा था। நான் அந்த சத்தத்தை கேட்ட பிறகு கொஞ்ச நேரத்துக்கு நான் ஸ்தம்பித்து விட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்னோட கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. और मैं पास्टर माँ को तुरंत फोन किया। உடனே நான் பாஸ்டர் அம்மாவுக்கு फोन பண்ணினேன். मैं यीशु मसीह को स्वीकार करना चाहती हूँ। मुझसे उन्होंने ऐसा बात किया। என்னிடத்தில் நான் பாஸ்டர் அம்மாவுக்கு फोन பண்ணி என்ன பேசினேன் என்றால், நான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என. और फिर उन लोग मुझसे मिले और मुझे वो लोग बहुत मदद किए। அப்பொழுது உடனே பாஸ்டர் அம்மா என்னை சந்திக்க வந்தார்கள். अनेक உதவிகளை எனக்காக அவர்கள் செய்தார்கள். एक बच्चे जैसा मेरा माँ बाप बचपन में ही गुजरा। என்னுடைய தாய் தகப்பன் சிறு பிராயத்திலே என்னை விட்டு சென்றார்கள். और उन्होंने माँ बाप के जैसा प्यार किया। தாய் தகப்பனை போல அவர்களுடைய அன்பை நான் உணர ஆரம்பித்தேன். और ऐसा वचन उन्होंने देते थे, वो हमारा हृदय में एकदम बस जाते थे। அவர்கள் தருகிற வசனம் எல்லாம் அப்படி இருதயத்திலே பதிந்து விட்டது. जिस दिन मैं यीशु मसीह के स्वीकार किया, मेरा जिंदगी में दुख मुसीबत बहुत आया। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்ப கொஞ்சம் நாட்கள்ல என் வாழ்க்கையில நான் பல சோதனைகளையும் பல கஷ்டங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்தேன். लेकिन मैंने ठान लिया, मैं प्रभु को स्वीकार करूंगी और उनका मार्ग में मैं चलूंगी। நான் வந்து கன்ஃபார்மா நான் வந்து ஒரு முழு நிச்சயம் என் வாழ்க்கையில நான் எடுத்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், இனி அவருக்காக வாழுவேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவரை நான் விட்டு விட மாட்டேன் என. பெண்கள் வந்திருக்காங்க வெளியே, சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தனால என்ன சேலஞ்சிங் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஜஸ்ட் நம்ம அவங்க கூட உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணி அவங்க எந்த டிப்ரெஷன்ல இருக்காங்களோ அதை அக்கார்டிங் டு தட் நம்ம வந்து வசனத்தை எடுத்து பேசும்போது அவங்க ரிலீஃப் ஆயிருந்தாங்க. அது ஆனா என்ன மெயின் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம 24/7 எப்பவுமே நம்ம அவைலபிளா இருக்கணும். நைட் 1 மணிக்கு போன் பண்ணா கூட நம்ம பேசணும் அவங்ககிட்ட, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு,
ஒரு உண்மையா ஒரு தாய் தகப்பன் மாதிரி அவங்க கூட நம்ம இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து எங்கிட்ட ஓப்பனா பேசி அதுல இருந்து வெளியே வந்துருந்தாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். வேற மெயினா என்ன அப்படின்னா அவங்க வந்து செக்ஸ் ஒர்க்கே பண்ணனால கஸ்டமர்ஸ் நிறைய எடுக்கும்போது அவங்க தனியா வாழறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தருடைய ஆறுதல் வசனத்தை எடுத்து பேசி அதோட கூட அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை தேடுறது வந்து ரியலி ஒரு சேலஞ்ச் தான். யாருமே ஃபேமிலி மீன்ஸ் அவங்க ஹிஸ்டரியை பார்த்தாங்கன்னா யாருமே அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் சில சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்காக இனி தகவல் மீன்ஸ் திருமண காரியங்கள் கூட நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த காரியங்களுக்காக. இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான காரியமா தான் இருக்குது. ஜெய் மசிக்கு. உங்களுடைய லைஃப்ல வந்து ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இந்த பாவத்தொழில இருந்து அப்படி வெளியே வந்தீங்க. இப்போ அது பாக்குறவங்களே கேட்குறேன், நிறைய அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்களா உங்க லைஃப்ல வந்து? ரொம்ப அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நீங்க யோசிச்சிருப்பீங்களா? नहीं लगा था, पहले से सोचती थी ये भगवान है किधर. நான் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் நான் இது இவ்வாறு யோசித்தேன், சரி கடவுள் இருக்கிறார் ஓகே, அது ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் அப்படி நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ அந்த அதுல இருந்து அப்படியே கடந்து வந்து இப்போ ஆண்டவருடைய அன்பை ஏத்துக்கிட்ட அப்புறம் எப்படி உணர்றீங்க? जैसे पास्टर ने बताया कि पहले जैसे आते थे कि हमको चर्च में बुलाते थे, तब मैं सोचती थी नहीं जाऊंगी. நான் பாஸ்டர்மா எப்பொழுதும் கூப்பிடுவாங்க என்ன ப்ரேயருக்கு வான்னு, நான் போக மாட்டேன். என்னத்துக்கு போகணும், போண்டா அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பொழுதும். जैसे एक बार हम रिसोर्ट गए तब मेरे को पवित्र आत्मा मेरे अंदर आया, मुझे छोड़ा अंदर से ऐसा लगा कि नहीं परमेश्वर है, जो भी है परमेश्वर है, उसके सिवा कोई नहीं है ऐसा लगा मुझे. நாங்க ஒரு 3 நாள் கேம்புக்கு போயிருந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை தொட்டார். ரொம்ப அழுதேன். இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அப்படியே நான் அர்ப்பணித்தேன். ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார், அவர்தான் மெய்யான தெய்வம். என்ன எப்படி அது தொட்டும் போது என்ன உணர்ந்தீங்க? यीशु मसीह छू लिया तो आपको कैसा लगा? मुझे एकदम आनंद का जीवन लगा. पहले मैं कैसा रात में तो सोती नहीं थी, नींद नहीं आता था मुझे, 5 बजे तक भी जगती थी. मेरी दीदी को उठ दीदी उससे बात कर ऐसा बोलती थी, दीदी बोलती सो जा तू सो जा बोलती थी. எனக்கு உறக்கம் प्रार्थना करती थी. எனக்கு உறக்கம் வராது. அதற்கு முன்பு ராத்திரி 5 மணி வரை பைத்தியக்காரி மாதிரி நான் முழித்து கொண்டிருப்பேன். என்னுடைய சகோதரி எழுப்பி என்னிடத்தில் பேசி எனக்கு எப்படியோ ஆயிருது மீன்ஸ் ஒரு சந்தோஷம் இல்லாம ஏதோ நடந்து விடும் அப்படி ஒரு பயத்துல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். விட்டு வந்ததுல இருந்து எனக்கு நான் ராத்திரி நல்லா நிம்மதியா தூங்க ஆரம்பித்தேன். அப்போ என் வாழ்க்கையில நான் உணர ஆரம்பித்தேன், இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் உண்மையான தெய்வம், அவர் மெய் தெய்வம். என்ன அவரை நீங்க தரிசனத்துல பாத்தீங்களா? ஆண்டவரை பாத்தீங்களா? நான் இயேசுவை தரிசித்திருக்கிறேன். என்ன நினைச்சாங்க? क्या देखा था आपने वो दर्शन में? मुझे हाथ ऐसा कर रहे थे, परमेश्वर मुझे हाथ दे के मेरी तरफ खींच रहे थे अपनी तरफ. நான் கர்த்தருடைய கையை பார்த்தேன். அவருடைய கையை இப்படி காண்பித்து என்னிடத்தில் அவரிடத்தில் என்னை அவர் அழைத்தார். मुझे कितने बार बहुत बार दर्शन हुआ. एक बार मेरे परमेश्वर मेरे हृदय में अंदर से घुसे थे, मेरे ये पूरा ऊपर चला गया था मेरा. एक बार ऐसा हुआ, एक बार परमेश्वर मेरा हाथ में गुलाबी कलर का फूल दिए थे. ஒருக்கா என்னுடைய கையில கர்த்தர் ஒரு பூவை தந்தார். பிறகு இன்னொரு நேரம் நான் ஜெபத்துல என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு நிறைவு உள்ளுக்கு போன மாதிரி நான் உணர்ந்தேன். யாருமே தேடி வராம ஆண்டவர் உங்களை தேடி வந்தது எப்படி நினைக்கிறீங்க? बहुत अच्छा लगा. मैं ये सोचती हूँ अभी कि उसी के लिए मुझे जीना है, उसी के लिए बांटना. நான் செத்தாலும் உயிரோடு இருக்கிறது வரை கர்த்தருக்காக வாழணும், இது மட்டும்தான் என்னுடைய கன்ஃபர்மேஷன். அதோட கூட யாருமே இல்லாத நேரம் கர்த்தர் மட்டும்தான் என்னை தேடி வந்தார். எதிர்காலத்துல அவருக்காக ஊழியம் செய்ய விரும்புறீங்க? उसके सिवा कोई भी नहीं है इस दुनिया में. எனக்கு உள்ளத்துக்குள்ள இருந்து இந்த நம்பிக்கை வந்து விட்டது, இந்த உலகத்துல இயேசுவை தவிர யாருமே கிடையாது உண்மையாக நேசிக்கிறவர். उसको कभी नहीं छोड़ूंगी. என்ன நடந்தாலும் சரி, என்ன அடித்தாலும் உதைத்தாலும் என்ன எல்லாரும் வெறுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாம் சகிக்க ரெடி. ஆனால் நான் என் கர்த்தரை நான் விட மாட்டேன். இவங்களுமா நிறைய பேர் பாவத்துல இருந்து வெளிவரணும் இருக்காங்க, அவங்க மத்திய ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? பாவத்துல விழுந்து கிடக்கிறவர்களை எனக்கு அவர்களை வெளியே எடுத்து அவங்க ஆத்மாவே பரலோகத்துக்கு கொண்டு போகணும். பாஸ்டர் கிறிஸ்டோபரை பத்தி அவரோட மனைவி பத்தி என்ன? हमने बोला अच्छा हमको परमेश्वर ने भेजा है, हम उनके द्वारा हमको बताने के लिए
जैसे हमको बचाए, इनकी आत्मा को जाओ बचाओ, परमेश्वर ने भेजा है। நான் ஒன்று சொல்ல முடியும், அவர் பாஸ்டர்மாவை அந்த இடத்துக்கு அனுப்புனது வந்து எங்களுடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. வசனம் வந்து அவங்க வாழ்க்கையில கிரியே பண்ணும்போது ஆண்டவர் வந்து அவங்கள தொட ஆரம்பிச்சாரு. பிறகு அந்த நேரம் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சில நீட்ஸ் இருக்கும், சில உடம்புக்கு முடியாம இருக்கும்போது ப்ரேயர் பண்ணும்போது அது சடனா ஹீலிங் ஆகுது. அதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஓகே இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, உண்மையாதான் இருக்காரு, இல்லன்னா எப்படி எனக்கு விடுதலை ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஒரு சந்தோஷம். பிறகு இந்த ஏசப்பா பத்தி இன்னும் அறிய விரும்புதேன் அப்படின்னு பேசும்போது இன்னும் நாங்க டீப்பா அவங்க கூட உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணி அப்படி நடக்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு சிஸ்டர் வரும்போது வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப நான் வார்த்தையை கேட்டு 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 எனக்கு முடிய மாட்டுக்கு, கஸ்டமர் அட்டென்ட் பண்ண முடிய மாட்டுக்கு என்னால, எனக்கு அவங்கள வந்தாலே நான் பாவம் பண்ணுவேன், அது மட்டும் என் மனசுல வந்துட்டு இருக்கு, இனி எனக்கு முடியாது இந்த இடத்துல, என்ன நடந்தாலும் நடக்கட்டு, பிச்சை எடுத்தாலும் நடக்கும், இந்த இடத்துல நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க வார்த்தை சொல்லும் போது அவங்க கூட நாங்க உட்கார்ந்து பேசணும். அப்போ சரி இவ்வளவு விருப்பம் வந்துட்டு இல்லை இனி இவங்களை இங்க வைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கீங்கன்னு கேட்கும்போது சில கடன்களை சொன்னாங்க. அதை மட்டும் நாங்க ஹெல்ப் பண்ணோம். வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது படிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவங்க வந்து ஃபுல்லா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஏசப்பாவை பற்றி சொல்லணும், இதான் எனக்கு தரிசனம், அதை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னனால அவங்க எங்க கூட ஊழியத்துல இருக்காங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல வந்து இந்த பாவத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க அந்த டைம் இருக்கும்போது எவ்வளவு வருத்தப்பட்டீங்க? आप लग रहा था दुनिया में है ही नहीं, नरक में बढ़ती जा रही थी. என் வாழ்க்கையில பாவம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஏதோ நரக வாழ்க்கை வாழ்ந்த நிலைமையில நான் தள்ளப்பட்டேன். நீங்க அந்த மாதிரி இந்த டைம்ல உங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் யாருமே சப்போர்ட் இல்லையா உங்களுக்கு? யாருமே இல்லை. जब मेरा 10-11 साल उम्र था तब मेरा माँ मेरा गोद में गुजर गई. நான் 11 வயசா இருக்கும்போது என்னுடைய தாய் என்னுடைய மடியிலேயே இறந்து போனார்கள். उनको पैरालाइज आया था. அவங்களுக்கு पैरालाइज अटैक ஆச்சுது. मम्मी पापा कभी मेरे को नहीं मारते, कभी हाथ नहीं लगा मेरा बदन पे, क्योंकि मैं उनके एक ही बेटी थी ना. तो उन्होंने वो मेरा जो मंजिला भाई था मेरे को एक என்னுடைய சொந்த சகோதரன் என் தகப்பன் என்ன எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், ஆனா இன்னுமே எப்பவுமே என்னை அடித்ததில்லை. ஆனா அந்த சகோதரன் என்னை வந்து அடித்து விட்டார். அந்த கோபத்தில் அந்த 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 வருத்தத்தில் நான் வீட்டை விட்டு போய்விட்டேன். मुंबई में आई लेकिन इतना. ஆனால் நான் இப்படிப்பட்ட இடத்தில் போய் சிக்கி கொண்டேன். நான் வெளியே வர முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையில் போய்விட்டேன். 20 साल उम्र था दीदी. ஒரு 20 வயதில் என்னுடைய திருமணம் நடந்தது. திருமணம் எப்படி என்றால் என்னை விட 15 வயது மூற்ற ஒரு என்னுடைய கணவர், அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிந்து 2 குழந்தைகள் இருந்தார்கள். அந்த குழந்தைகளை நான் என்னுடைய குழந்தைகளை போல வளர்க்க நாட்கள் போக போக என்னுடைய கணவர் அதிகமாக குடித்து கொண்டு கதவை பூட்டி விட்டு என்னை ரொம்ப அதிகமாக அடிப்பார்கள். நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமேல் இவங்க கூட இந்த ஆட்கள் கூட வாழக்கூடாது, நான் போயிருவேன் அப்படி. तो मैं आया आके अंधकार में थी मैं. ஆனா நான் வந்தேன் திரும்ப அதே அந்த இருளில் தான் நான் வந்தேன். இருளில் தான் அந்த பாவ பழக்கத்தில் தான் நான் இருந்தேன். எப்படி உணர்ந்தீங்கன்னு கேக்குறேன். அதாவது நீங்க ஆண்டவரை, அதாவது கடவுள் நம்பிக்கைன்னு உங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சா? கடவுள் உங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுச்சா? அது மாதிரி கேக்குறேன். दिन से मैं भगवान को मानती नहीं. उस दिन से मैं बोला अगर भगवान रहता था तो मेरा ऐसा हालत नहीं होता था. வாழ்க்கையில வந்த எல்லா கஷ்டங்களை பார்த்து நான் வந்து பகவான் ஆண்டவர் தெய்வம் என்று ஒருத்தர் இருந்தா இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நான் நினைக்க ஆரம்பித்தேன். जब मैं मुंबई आया तो मेरे इधर आके मैं 9 साल का ऊपर हो गया. நான் இந்த மும்பையில வந்து 9 வருஷம் ஆகிவிட்டது. हम लोग चर्च में जाती थी. பாவத்துல நான் இருந்தோம். ஆனாலும் நாங்கள் எல்லாரும் அந்த சபை தொடங்கினதுல நாங்கள் போக ஆரம்பித்து விட்டோம் அந்த சபை. பிறகு அந்த நம்ம பாஸ்டர்மா ஓபன் பண்ண சபையில நாங்கள் போக 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 எனக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு பலன் வசனத்தின் மூலம் எனக்கு வர ஆரம்பித்தது. कभी मन में ऐसे होता था अभी शायद हमको बचाने वाला कोई आया. அப்ப நான் என் மனசுல நினைக்க ஆரம்பித்தேன்,
சரி என்னை காப்பாத்துவதற்குன்னு கர்த்தர் யாரையோ இங்க கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன जब से बाइबल वचन सुनते सुनते வசனத்தை கேட்க கேட்க तो हम वो पाप का जिंदगी नरक का जिंदगी छोड़ ही दिया। பாவத்தையும் விட்டு அந்த நரகத்தின் அனுபவத்தை என் வாழ்க்கையில இருந்து அப்படியே நான் முடித்து விட்டேன்। तब हमारा ये आत्मिक माता पिता का नहीं रहता था, अभी भी शायद नरक में भटकता। அம்மா பாஸ்டப்பா இல்லைன்னா ஒருவேளை என் வாழ்க்கை இன்னைக்கும் அதே இடத்துல தான் இருந்திருக்கும்। ஓகே, ஆண்டவருடைய அன்பை எப்படி உணர்றீங்க? ஏன்னா நீ இவ்வளோ கடுமையான வாழ்க்கையில தாண்டி வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய அன்பை எப்படி இப்போ? तो मैं प्रार्थना करती थी, मेरा अंदर ऐसा फीलिंग होता था, हमेशा कान में ऐसे गुजरा होता था, जो बोलता है बेटी तू डर मत, हम है तेरे साथ। நான் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் இருக்கும்போது ஒரே வார்த்தை என் காதுல துணிக்கும், நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் மகளே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன்। அந்த வார்த்தை தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது। बत्तीसमा लिया, ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டு எடுத்தேன், वचन भी लिया, வசனத்தை நான் பெற ஆரம்பித்தேன்। ஃபியூச்சர்ல என்ன செய்ய விரும்புறீங்க ஆண்டவருக்காக? हम सब मिलके हमारा एक ही मकसद है, हम बम्बई को हिलाने का। என்னுடைய ஒரே ஒரு ஆசை மும்பையே கலக்க வேண்டும், கர்த்தர்களை கொண்டு வர வேண்டும்। தேங்க்யூ தேங்க்யூ। ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியத்துல இருக்காங்க। ஆமா, சூப்பர்। இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி। இப்படிதான் மக்கள் வந்து பொண்ணுன்னா வர ஆரம்பிச்சாங்க। ஓகே, இந்த ஃபியூச்சர்ல உங்களுடைய பிளான் என்ன? பிளான் என்ன? இப்போ ஃபியூச்சர் பிளான் மெயினா இப்போதைக்கு எங்க கூட இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்। சிலவங்களுக்கு ஒரு 6 month 8 month சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க। ட்ரைனிங் முடியதோட சப்போர்ட் பண்ணுவோம், அது பிறகு அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்படிலாம் ஸ்டார்ட் ஆயிரும்। மெயின் எங்களுக்கு முக்கியமான எங்க ஆசை என்ன அப்படின்னா பெண்களை வெளியே எடுத்து எங்க கூட வைக்கணும், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வேலை நம்மளே கொடுத்து நம்ம பராமரிப்புல அது வந்து பாசிபிள் தான், அது வந்து அவங்க ரெடியா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க। அப்படின்னு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கட்டாயம் கல்யாணம் முடிச்சு வைப்போம்। மீதி எல்லாரும் வயசானவங்க அவங்க மறிக்கிறது வரை அவங்க கூட வைக்கணும், இது எங்க ஆசை। அதோட கூட குழந்தைகள் நிறைய ஹாஸ்டல்ல இருக்குது, அவங்களும் இப்போ ஒரு 16 17 அந்த ஏஜ் வரும்போது அவங்க அனுப்பி விட்டுருவாங்க பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளையும் நமக்கு பராமரிக்கணும்। அப்படி பெரிய நீங்க ஆண்டவர் ஏத்துக்கிற முன்னாடி உங்களுடைய லைஃப்ல ஏதாவது நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் உணர்ந்திருக்கீங்களா? बहुत सारा तकलीफ था। मेरा आदमी ड्रिंक्स करता है, मतलब अभी भी करता है। என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவர் மூலம் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன்। கணவர் வந்து ரொம்ப குடிபோதையில் அடிமையாக இருக்கிறார்। எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறது। அந்த கஷ்டத்தின் நடுவில் நான் வந்து பாம்பேல வந்தேன்। ஆனால் பாம்பேல வந்த பிறகு मैं सोचती हूँ बम्बई में नहीं आता तो ही मैं अच्छा रहता था। बम्बई में आके मैं बहुत पछतावा किया। நான் பாம்பேல ஏன் வந்தேன் என்று நிறைய தடவை நான் நினைத்திருக்கிறேன்। நான் இங்க வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும் என நான் நினைத்தேன்। मुंबई में आने के बाद बोलता है ना, हम माँ का गर्भ से ही हम पापी है। என்னுடைய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், ஆனா இயேசு கிறிஸ்துவை அறியாதது வரை பாவத்தில் வாழ்ந்தது। சில நேரம் நினைப்பேன், நம்முடைய பாவத்தின் மூலம் நாம் செய்கிற பாவத்தின் மூலம் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் அங்கு இங்கு சிதறி விட்டார்கள் என்று நான் எனக்குள் நினைப்பேன்। நான் வாழக்கூடாதுன்னு நிறைய தடவை முயற்சித்தேன், என்ன காரணம் வேண்டும் என்று முயற்சித்தேன்। என்ன காரணம்? अच्छा होने से पहले ही मेरा मतलब आदमी का घर पे बहुत टॉर्चर करते थे मेरी सास। என்னுடைய மாமியார் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ரொம்ப என்னை வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள்। என்ன அவர்கள் கொடுமைப்படுத்தினதின் மூலம் தான் நான் பாம்பேல வந்தேன்। கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கை இருந்துச்சா உங்களுக்கு? कुछ नहीं, मैं मेरा भगवान कौन है मैं नहीं जानता था। मैं किसी भगवान को ना हाथ जोड़ता था ना कुछ करता। நான் எப்பொழுதுமே தெய்வ வழிபாடு பண்ண மாட்டேன், என்னுடைய தெய்வம் யார் என்று கூட எனக்கு தெரியாது। ஆண்டவருடைய அன்பை எப்படி உணர்ந்தீங்க? वो पाप से मैं भाग रहा था, तभी पास्टर अम्मा मिले मुझे। அந்த பாவத்திலிருந்து நான் என்னையே தப்பித்து கொள்வதற்காக நான் ஓடும்போதுதான்
பாஸ்டர் அம்மா எனக்கு கிடைத்தார்கள். पास्टर अम्मा मिले, पास्टर अप्पा मिले, फिर उन्होंने मुझे उसका बारे में जीसस का बारे में बताया, यीशु के बारे में. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொன்னார்கள். तो घर पे आए, तो घर पे आके मेरा आदमी को समझाए. हम बहुत मार பேரும் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஆனா அந்த நேரம் என்னுடைய வீட்டுல நானும் என் கணவரும் அடி உதைகளில் ரத்தமா ஆகிவிட்டோம் 2 பேரும். அப்படிப்பட்ட நிலைமையில 2 பேரும் பாஸ்டர்மா வந்தாங்க. வந்து ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க, ஜெபித்தாங்க எங்களுக்கு. 3 दिन का मीटिंग रखे थे, तभी मुझे परमेश्वर का बारे में मालूम पड़ा. और परमेश्वर मेरा जीवन 3 நாள் மீட்டிங்காக பாஸ்டர்மா கூட போனேன் கேம்புக்காக. அந்த இடத்துல கர்த்தர் என்னை தொட ஆரம்பித்தார். கர்த்தர் என்னை தொட்டு என்னை முற்றிலுமாக மாற்றினார். அதன் பிறகு நான் எதற்காக நான் ஜெபிப்பேனோ, எதை யோசிப்பேனோ அதை என் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில தீபமாக இருக்கிறார். வசனத்தில் எழுதியிருக்கிறது, வசனத்தின்படி உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிற என்று சொன்ன வசனத்தின்படி என்னுடைய வெளிச்சமும் என்னுடைய தீபமும் என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ பசங்கள்லாம் பார்க்குறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? बच्चे लोग अच्छे हैं, पढ़ाई करते हैं. पास्टर अम्मा पास्टर ने हॉस्टल में डाले हैं, तो उन्होंने पढ़ाई करते हैं. என்னுடைய குழந்தைகள் 4 பேரும் பாஸ்டர்மா மூலம் ஹாஸ்டல்ல இருக்கிறார்கள். நன்றாக படித்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அது மாதிரி பாஸ்டர் கிறிஸ்டோபரையும் அவருடைய மனைவி நீங்க பார்க்கலன்னா உங்க லைஃப் என்னவா இருக்கும்? बहुत बेकार, ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும். शायद हम रहते थे कि नहीं रहते थे मुझे पता தெரியாது. நான் வாழ்ந்திருப்பேனோ இல்லை இந்த உலகத்திலே நான் இருந்திருப்பேனோ என்பது எனக்கே தெரியாது. பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? परमेश्वर में भरोसा रखो, क्योंकि परमेश्वर हमारा साथ में हमेशा रहता है. जो हमारा दुख में हमारा संकट. நம்புங்கள், ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் இவ்வளவு நல்லவர். தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே அவர் இருளில் வைக்க விரும்பவில்லை, எப்பொழுதுமே அவர் வெளிச்சத்தில் வைக்க விரும்புகிறார். நீங்களும் நம்பினீர்கள்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் அது கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற சர்வ வல்லவராக இருக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் சர்ச்சை நடத்துகிறோம். ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். என்ன ஆவல் அப்படின்னா, அந்த சர்ச்சை நாங்கள் சொந்தமாக எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்படுறோம். ஏன்னா இந்தியாவிலே விபச்சார விடுதிக்குள்ள இப்படி ஒரு ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொன்னா இதுதான் முதல் ஆரம்பம். எல்லாருக்கும் தெரியுது. இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இல்ல. அப்போ இவ்வளவு நல்ல மாற்றம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு அழகா நடந்துட்டு இருக்கு. அந்த கட்டடத்துல நாங்க கிட்டத்தட்ட 4-5 லட்சம் செலவு பண்ணிருக்கோம். நல்ல அழகா சர்ச் மாதிரி அமைச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த இடத்த காலி பண்ண சொல்றாங்க. இது ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த பெண்களே ஐயா இந்த சர்ச் வந்தனாலதான் நாங்க மாறி இருக்கோம், இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தேவாலயம் வந்தனாலதான் எங்க வாழ்க்கை மாறி இருக்கு. இப்ப இதை எப்படியா காலி பண்ண அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. எங்களாலையும் முடியல. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இதை சொந்தமா எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாவிட்ட காலி பண்ணுங்க. இப்ப அந்த பகுதியில நாங்க ஒரு 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த எடுக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த மார்ச் மாசம் லாஸ்ட் கொடுத்துட்டாங்க டேட். 1 மாசத்துக்குள்ள எங்களுக்கு அந்த பணம் சந்திக்கப்படணும். ஏன்னா 31 நிறைய திருப்பு டேட் தந்தாங்க. தந்து இப்ப கடைசியில ஃபைனல் பண்ணிட்டாங்க. நான் யாருக்காவது வித்துருவேன், அப்புறம் அவன் காலி பண்ணாம்னா அது உங்க விருப்பம். சோ அதனால இப்பவுமே நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த 1 மாசத்துக்குள்ள அதை நீங்க பண்ணுங்க. இப்ப நாங்க அந்த காரியத்துக்காக பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். தமிழ்நாடு, திருநெல்வேலி, சென்னை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். அநேகரை சந்திச்சிருக்கேன். பட் இன்னைக்கு வரை எந்த வாசலும் திறக்கல. ரொம்ப பிரயாசப்படுறோம். எப்படியாவது அந்த இடத்த சொந்தமா எடுக்கணும். சரி, ஆமா. அது 31,50,000 ரூபாய் சொல்றாங்க. மேலையும் கீழையும். மேல ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட், கீழே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட். மேல பிரேயர் சென்டர்னா கீழே அழகா ஒரு கவுன்சிலிங் சென்டர், ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சிடலாம். நிறைய மாற்றங்கள். அப்புறம் இந்த பெண்களை எடுத்து ஒரு தங்க வச்சு அவங்கள ஒரு 4 ஆண்டுக்குள்ள நடக்கணும். இது எங்களுடைய பாரம். ஆமா, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஊழியம் இன்னும் கர்த்தர் மென்மேலும் பெருக பண்ணுவார். ஈடடி சார்பாக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மும்பையில் நம்ம டைரெக்டாக ஷூட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக இந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளணும். முக்கியமாக என்னுடைய பாஸ்டர் கிறிஸ்டோபர், அவங்களுடைய ஒய்ஃப் ஃப்ளோரா கிறிஸ்டோபருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி அவங்க மினிஸ்ட்ரிலாம் பார்க்க விரும்புனீங்கன்னா
ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்கோம், அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கான நிறையா உங்கள் ப்ரேயரில் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்க. ஸோ நாங்கள் ஈடன் டிவி தான் நிறைய மினிஸ்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோம். தெரியாத மினிஸ்ட்ரிஸ்லாம் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ எங்கள் ஈடன் டிவிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு இப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, ஸோ அவங்களுடைய ப்ரேயரில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்டே தெரிவிங்க. மீண்டும் நல்ல ஒரு பைபிள் ரிவ்யூ வீடியோவோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம்.